அம்மா இருந்ததுனாலேங்க 2 உருப்படியான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, ஒண்ணு வந்து பலாப்பழம், இன்னொன்னு மஞ்சள் வேக வைக்கிறது. 2மே ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்துச்சு. இது சித்திரக்கனிக்கு கட் பண்ணி வச்சது. பச்சையா வெட்டி வச்சதுனால ரொம்ப நாளா பழுக்காம இருந்தது. நல்ல வாசனை வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் கட் பண்ணோம். இது சந்தன பழங்க. கலரே பார்க்குறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருந்துச்சு. நல்ல இனிப்பும் கூட. அப்புறம் இத வந்து வணக்கறதுக்கு தேங்காய் எண்ணெயில தான் வணக்கறதுங்க. நெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் ரொம்ப வாசனை நல்லாருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே பால் ஊத்திட்டுங்க, தட்டு போட்டு மூடி வச்சிரணும். ஒரு 1/4 மணி நேரம் இருந்துச்சுன்னா, அதிலேயே தண்ணி விட்டுங்க. பாலோட சேர்ந்து நல்லா வெந்து இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். கம்மியாக தான் போட்டேன். நல்ல இனிப்பு இருந்துச்சு. நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வணக்கி விட்டுறணுங்க. பலாப்பழ அல்வாவும் ரெடி. அம்மா அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கம்மி தான் மஞ்சள், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அது ஃபஸ்ட் டைம் அது எப்படி செய்கிறது என்னென்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக இருந்ததுனால அம்மா செஞ்சதை நான் கரெக்டாக பார்த்துட்டே தான் இருந்தேன். இன்னொரு டைம் செய்யும்போது நம்மளே ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? அதனால் அந்த காலத்துலலாம் வந்து மஞ்சள் வந்து வேக வச்சு புழுதிக்காட்டில் கொட்டிடுவாங்களாமா. அதை வந்து பொறுக்கிறதுக்கு போகும்போது காட்டுக்குள்ளே வந்து செப்பலே போட விட மாட்டாங்களாமா. அந்தளவுக்கு அது மங்களகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால செப்பல் இல்லாமையே தான் போகணுமாமா. அம்மா அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வேகறக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு பசி ஆயிருச்சு. குயிக்கா போய் சாப்பிட்டு வந்தாச்சு. ஒரே ஃப்ரைட் ரைஸ் மாரி பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போதே மஞ்சள் வந்து நல்லா வெந்துருந்துச்சுங்க. இந்த மாரி குத்தும்போது பொதக்குன்னு உள்ள போகணும். அந்த பக்குவத்துக்கு அதை எடுத்து காய வச்சிரணுமாமா. அது வந்து 1 வாரம் வரைக்கும் நல்லா காயணும்னு சொன்னாங்க. உடைக்கும்போது படக்குன்னு உடையணும். அது வரைக்கும் அது நல்லா காயணும். அதுக்கப்புறமா தான் பவுடர் பண்ணணும் அப்படின்னாங்க. பார்க்கலாம் பவுடர் பண்ணும்போது அது எவ்வளோ ஆயிருக்குது. பவுடர் உண்மையிலேயே நல்லா வந்துச்சா அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறமா சொல்கிறேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. எல்லாருமே உட்காந்து சிட் அவுட்லேயே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் வேண்டான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. பெரியவன் அப்பா மடியில் டிவி பார்த்துட்டே படுத்தவன் சோஃபாலேயே தூங்கிட்டாங்க. இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.